காலை எழுப்பும் போது பஸ் 8:30 மணி வச்சுக்கோங்க, 8 மணிக்கு போய் எழுப்போம் ஸ்கூல் பஸ். எந்திரி அந்த குழந்தைங்கள சோர்வா தூங்கி வடிஞ்சு ஸ்கூல் பஸ்ல ஏற்றி விடுறது அதிகம். அதுல அந்த சோர்வோட காலையில ஒரு 2 அடி அம்மாட்ட தலை பின்னும் போது 4 அழுக 7 o'clock குழந்தை பக்கத்துல போய் படுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் படுத்துட்டு குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எக்ஸைட் ஆகிற விஷயத்த ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண குழந்தையோட. நேற்று வந்துட்டு நான் இப்போ வடிவேலு காமெடின்னு வச்சுக்கோங்களேன், என் பையனுக்கு வடிவேல் காமெடி சார் காமெடினா ரொம்ப பிடிக்கும். உடனே அச்சோ அந்த இந்து பட்டில் வடிவேல் சார் காமெடி சொல்வார்ல, இன்னும் ஏன்டா முழிச்சுக்கிட்டு இருக்க கட்டத்துறை அப்படின்னு நம்ம சொல்லும் போது தூங்கு அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு டயலாக்ஸ் அவங்க பேசுகிற மாதிரி. இது வந்து காமெடி ஆரம்பிச்சு இப்போ என் குழந்தைக்கு பார்பி இல்லைனா டோரா, அந்த டோரா பேக் கேட்டிருந்தில்ல ஐஷு, அந்த டோரா பேக் உனக்கு என்ன கலரில் வேணும், ப்ளூ கலர்லையா பிங்க் கலர்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எக்ஸைட் ஆக்குற மாதிரி ஒரு விஷயத்த கதை மாதிரி பேசி ஒரு 10-15 minutes அவங்கள கொஞ்சம் விளையாட வச்சு அப்புறமா அவங்கள எழுப்பி அண்ட் தூங்க போகும்போதே மார்னிங் அம்மா வந்து ஒன்று நீ இத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிற, நீ அடுத்து இவ்வளோ டைமில் இப்படி ரெடியாக போகிறேன்னு அந்த டேவை பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள நம்ம எழுப்ப போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காது. காலையில் அழுதுகிட்டே குழந்தை எந்திரிக்குது அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் முதல்ல அந்த காலை பொழுது அவங்க சந்தோஷமாக எழுப்புறதுக்கான சூழ்நிலையை அவங்க யோசிக்கணும். என் குழந்தையோட குணாதிசயம் எனக்கு தான் தெரியும், என்னெல்லாம் அவங்களை எக்ஸைட் ஆகிற விஷயம், என்னெல்லாம் அவங்கள விளையாட வைக்கிற விஷயம், அதெல்லாம் பண்ண வச்சு அவங்கள அதை எழுப்புனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த டேவை அவங்க பாசிட்டிவாகவும் கன்ஸ்ட்ரக்டிவாகவும் முடிப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். இது பெரியவங்க கூட காலை எந்திரிக்கும் போது சோகமா ஐயோ அப்படின்ட்டு எந்திரிக்காம இந்த டே சந்தோஷமா இருக்கண்டா, அந்த டே ஆரம்பிக்கும் போது இந்த டே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும், தரமாக என்ஜாய் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும், ஜூம்பா போகிறோம், கிளினிக் போகிறோம், இன்றைக்கி ஒரே மாஸ் தான் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு தான் காலையில் நான் சொல்லி எந்திரிப்பேன். ஈவன் இப்போ ஒய்ஃப் நான் இன்னைக்கு கேக் பண்ணுறேன், இன்றைக்கி ஹஸ்பண்ட் அசத்துறேன், 4 ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், அது எனிதிங் விச் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ் எக்ஸப்ட் அந்த இப்போ மொபைல் இதுனா அந்த ஸ்க்ரீன் டைமிங் நம்ம குறைச்சிக்கிட்டு மிச்சதுக்கான என்ஜாய்மெண்ட்ஸை பண்ணிக்கணும்.